குடும்பம். இங்கேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்தில எப்பவுமே நம்ம கலைத்துறை சார்ந்தா இருக்கும். கலைஞர் கலைஞர் வந்து வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவரு. நிறைய அண்ணா வந்து எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததுல சந்தோஷம். அப்புறம் எப்பவுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவுல இன்னைக்கு பல பிரச்சனை இருக்கு. நிறைய அந்த மேடையில சினிமா எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு, ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிட்டே இருக்கோம் ஒவ்வொரு மேடையிலயும். தியேட்டர்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, ப்ரொடியூசர்கள் நடிச்ச தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியல. நிறைய நிறைய அந்த மேடையில நம்ம புலம்பியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிவுகாலமா அமையணும். ஏன்னா, சினிமா நல்லா இருக்கணும்னா, ப்ரொடியூசர்லேருந்து, டைரக்டர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்குன்னா, சினிமா ஒரு ஒரு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம். அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புறோம். இன்னொன்னு, இந்த மாநில விருது, ஸ்டேட் அவார்டு வந்து குடுப்பாங்க. இந்த வருஷத்துல எது சிறந்த படமோ, இந்த வருஷத்துல யாரு சிறந்த நடிகர், நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் இப்ப 2026ன்னா 2027ல குடுத்துருங்க. 2030ல குடுக்காதீங்க. ஏன்னா, சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு அவார்டு குடுக்கும்போது, அது குழந்தையோடயே வருது. எந்த குழந்தைக்கு அவார்டுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த 10 வருஷம் பொக்கிஷமா காத்துலாம் குடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் ஒருத்தன் சிறந்த படம் குடுத்தானா, அது அடுத்த வருஷமே அத பாராட்டி குடுத்தா தான், அத ஒரு முழு திருப்தியோட கௌரவமா வாங்குவான். சிறந்த கதாநாயகின்னா, அது அப்ப அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கு. அவார்டு வாங்கும்போது. இது அம்மாவுக்கு வாங்குதா, ஹீரோயினுக்கு வாங்குதா தெரிய மாட்டேங்குது. அது மாரி 10 வருஷ அவார்ட மொத்தமா வச்சு, அந்த பொட்டலம் போடுற மாரி, தூக்கி போடுற மாரிலாம் அவார்ட குடுக்காம, தயவுசெய்து கலைஞரோட திறமைய மதிச்சு, அப்பப்ப குடுக்கறதுக்கான வழிவகுங்க. இன்னொரு விஷயத்த நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்த தன் குடும்பம் மாரி சிஎம் கூட நேசிச்சவர்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், சினிமாவிலிருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்திலயும் சினிமா மேல ஒரு பாசம் இருந்துச்சு. சினிமா மேல ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமால ஏதாவது பிரச்சனைனா, கலைஞர் ஆகட்டும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனைய கேட்டறிந்து அத சால்வ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு சினிமாவ சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம, மொத்தமா போனா போதுன்னு குடுத்ததெல்லாம் இதனால வந்தவன தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாரி, டாக்டர் கலைஞர் மாரி, எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவ உங்க குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அத உடனே கேட்டு அத கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. நிறைய பிரச்சனை இருக்கு. நாங்க கோரிக்கையோட வர்றோம். சினிமாவ என்னைக்கும் கைவிட்றாதீங்க. உங்கள சினிமாவும் கைவிடாது, இனிமே மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்க என்னைக்கும் சினிமாவுல உங்க குடும்பம் நடிச்சு எங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு விஜய் ஆட வச்ச இவரு, இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சுட்டு இருக்காரு. சட்டசபையில் ஒருத்தர் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க இல்லையா? ஆக நமது பேரரசு அவர்கள் குறிப்பிட்டது போல,
இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகமே வந்து இன்னைக்கு எல்லாம் டிவிக்கு முன்னாடி தான் காலையில் உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வாக்கு போடுவாங்க? தவேகா ஆட்சி நிற்குமா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியை அவர் மீண்டும் இந்த சபையில் நிரூபித்த நமது மாண்புமிகு முதல்வர், நம் கலை உலக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயங்கனிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்தும் முடியாததை முதல் முயற்சியிலேயே சாதித்த ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் வந்து அடித்த ஒரே அடி விஜய் தான். நிறைய பேர் இது டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம முதல்லையே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இதே இடத்துல இதே மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன் வரக்கூடாது, வரட்டும், ஒரு மாற்று ஆட்சியை தரட்டும், அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இங்கே வந்து யாருக்குமே உரிமை கிடையாது, இது ஒரு சுதந்திர நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு இதே மேடையில் நான் பேசினேன். ஒருத்தர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் எடுத்த ஒரு முயற்சியில் நம்ம ஜெயிச்சே தீரணும்னு இறங்குறாரோ அவங்க ஜெயிச்சே தீர்றாங்க. சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி. அந்த நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் நமது முதல்வர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதுலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேகமாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அடைந்து கொண்டிருப்பார். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அவர் இந்த ஆட்சியிலே இருப்பார் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா அந்த வயது இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அற்புதமான விவேகம் இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஜய் அவர்களிடம். விஜய் அவர்களிடம் இருக்கிற விவேகம் அளப்பரியது. அந்த விவேகத்திற்கு இனி தோல்வியே இருக்காது என்பதுதான் எனது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் திடீர்னு என்ன, நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு நம்ம வாழ்த்திட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம இல்லாமல் நாம் உங்களுக்கு யார்? கூடவே இருப்போம். பேரரசு, நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க, நாங்கள்லாம் முன்னாடியே நிற்போம். ஓகே. நான் பேரரசுகிட்ட சொன்னேன், நீங்களே முதல்ல போய் கட்சியில் சேர்ந்துருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டார். இல்லை சார், நம்ம கலை உலகங்க, நம்ம கலை உலகத்திலேருந்து ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்காருன்னு எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உண்டு, நம்ம திரையுலகத்தின் சப்போர்ட் எப்பவுமே உண்டு அப்படின்றத நான் இங்கே உறுதியாக சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவார்டை டக்குன்னு அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு காலகட்டத்தில், ஏன்னா நான் அந்த அவார்டு கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன், தேக்கமடைந்து விட்டது. நீங்கள் சொன்னீங்களே, அது கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கீங்க. இன்னொருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது கூட அது தடைப்பட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் நிறுத்தி வைக்க, அதுதான் முதல்ல நடந்தது. அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் வந்து இது இருக்கிறதே தவிர வேணும்னே செய்யணும் பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 படம்னா பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு 3 படம், ஒரு 300 படத்தை பார்க்குறதுன்றது எப்படி? அது ஒவ்வொரு படத்தையும் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. அவார்டு இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உணர்வு சரியானது தான். பட் அந்த விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரமாக அது முடிவெடுக்க முடியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 10 வருஷத்து வேலையை ஒரே வருஷத்தில் செய்ய முடியாது. இப்போ கூட மத்திய அரசாங்கத்தில் கூட அந்த ஒன்று இருக்குது. அது ஒரு வருஷம் பின்தங்கி தான் இருக்குது.
அது வந்து கொரோனா காலகட்டத்தில நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பெரியரசு அவரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு அது வேணும்னே செய்யறதில்ல. விஜய் சார் நம்மளுக்கு அவார்டு குடுக்கிறத விட, தமிழக மக்களுக்கு உண்டான நலனை பாதுகாப்பதில் முதல்ல அவர் கவனம் செலுத்தட்டும். அதுக்கு தான் அவரு முன்னுரிமை குடுப்பாரு. அதுக்கப்புறம் திரைப்படத்த பார்த்துக்கலாம். திரைப்படத்துல நம்ம அவர் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் எப்பவுமே திரைப்படத்துறைக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார் என்று நீங்க சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு சார். மலையாள இண்டஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. கன்னடா இப்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. இருக்கிற படங்களும் பிரம்மாண்டம். அது ஓடக்கூடிய பிரம்மாண்டங்கள். இங்கே ஓடாத பிரம்மாண்டங்கள எடுத்து, இருக்கிற படங்களையும், இருக்கிற தியேட்டரையும், இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் டோட்டலா காலி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல நல்ல கன்டென்ட் எடுத்து, அளவான செலவுல சிறந்த படங்களை கொடுக்கும் இயக்குனர்கள் குறைவாயிட்டாங்க. அந்த நல்ல இயக்குனர்களை பயன்படுத்தும் தயாரிப்பாளர்களும் குறைந்து விட்டார்கள். நல்ல இயக்குனர்களை தேர்ந்தெடுக்கிற பெரிய நடிகர்களும் இல்லை. இதுதான் இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணா, நம்மளும் பிஸியா இருக்கலாம். நீங்களும் பிஸியா இருக்கலாம். ஜனங்களும் பிஸியா படம் பார்ப்பாங்க. தியேட்டர் எல்லாம் அருமையா இருக்கு. தியேட்டர்லயும் எல்லாமே விக்கிறாங்க. எல்லாமே சாப்பிடலாம். காசு கூட செலவு பண்ணி சாப்பிட ரெடியா இருக்காங்க. போய் பார்த்தா, உட்கார்ந்து பார்த்தா, ஒர்த்தா இருக்கிற படம் எடுக்கிறோமா? அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கணும். ஒர்த்தா இருந்தா, அது நிச்சயமா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவிலும், கர்நாடகத்திலும், கேரளாவிலும். கேரளாவுல இன்னும் அதே மாரி தாங்க. சிம்பிளா ஒரு 25 நாள்ல படம் எடுத்து எல்லா நடிகர்களையும் ஒரே இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுறாங்க. இரவு பகல்னு பார்க்காம எப்போ கூப்பிட்டாலும் ரூம்லேருந்து வந்து நடிச்சுட்டு போகணும். அவன் சீக்கிரம் பட்ஜெட்டுக்குள்ள படத்த முடிச்சிடுறாங்க. எவ்வளவு ஈஸியா ஒரு டைரக்டருக்கு எல்லா நடிகர்களும் சரி அவர் ஒரு 2 மணி நேரம் தூங்கட்டும். சரி இன்னைக்கு தூங்கட்டும். ஒரு 2 நாள் நீங்க இந்த ரூம்லயே இருங்கன்றாங்க. வேற ஆள வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 2வது நாள் நான் மிட் நைட்ல எழுப்பி வா நீ இந்த இந்த சீன்ல நடிக்கணும். பார்த்தா ஒரு நம்ம ஊர்ல வந்து ஒரு 200 நாள் எடுக்கிற படத்த அவங்க 25 நாள்ல எடுத்துடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க தப்பிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம கத்துக்கணும். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த திரையுலகத்தை காக்கும் முயற்சியிலே ஒட்டுமொத்த தமிழக நடிகர்களும், தமிழ்நாட்டு நடிகர்களும், இயக்குனர்களும், தயாரிப்பாளர்களும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, கிரியேஷன்ல இப்பவும் சொல்றேன். உலக அளவுல நம்ம கிரியேட் பண்ற தமிழர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி வேற எங்கேயுமே கிடையாது. அதிலிருந்து தான் எல்லாருமே வளர்ந்தாங்க. ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒவ்வொரு ஹீரோயினி பிடிக்கும். ஆனா எல்லா ஹீரோக்களுக்கும் பிடித்த ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான். தினேஷ் சார் தான். சிவகாசி படத்துல அ விஜய் சார் வந்து திருப்பாச்சில கதை ஓகே ஆயிட்டா, வேற எந்த தலையீடும் இல்ல. கேமராமேனா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்றது தான். ஓகேனான்ட்டுவாரு. எதுவுமே சொல்லல. சிவகாசில மட்டும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா, தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்ல. மத்தவங்க கொஞ்சம் பழகியிருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா படத்துல போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லாயிருக்கும் அப்டின்னாரு. சரி சார் அப்டின்னு. அரை மனசு தான். நம்பிக்கை இல்ல எனக்கு. அரை மனசு தான். அதான் கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா? குத்தாட்டம் என்னோட ஆட ரெடியா? ஓகே. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அது பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யாரு? சிம்ரன் ட்ரை பண்ணோம். அவங்க அப்பதான் மேரேஜ்ன்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. இப்ப விஜய், நயன்தாரா. இந்த சாங் எங்க எடுக்கணும்னா, பப்ளிக்ல எடுக்கும். அசத்துப்பேட்ல பப்ளிக். அப்ப என்னன்னா, பப்ளிக்ல போயிட்டு, அங்கே போய் செட்டுக்குள்ள எடுக்கிற மாரி அப்பப்ப ஒரு ரிஹர்சல் பார்த்து, அப்புறம் டேக் போனா லேட் ஆயிரும். பப்ளிக்ல நம்ம பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்ல. அவர் வந்து ஒரு ஆடுறத பார்த்தாருன்னா, ஓகே டேக் போலாம் அப்படின்ட்டுவாரு அவரு. நயன்தாரா அப்பதான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல?
எனக்கு என்னன்னா, சரி மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம் மாஸ்டரு. நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை. இன்னொன்னு பப்ளிக்ல எடுக்கிறோம். ரொம்ப டேக்லாம் போயிறக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிஹர்சல் குடுத்துருவோம். அப்டின்ட்டு நயன்தாரா மேடத்திட்ட போய் அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டே பெரிய விஷயம். ஒரு சாங்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சிச்சுவேஷன சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போட்டு ரிஹர்சலுக்கு முன்பு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ரிஹர்சலான்ட்டு. பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்கல்ல. ரிஹர்சல் பண்றதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம். அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு. சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணி தான் அந்த சாங் அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிஹர்சலுக்கு என்ன கூப்பிடலன்ட்டாரு அவரு. அவர் என்ன மூவ்மெண்ட்னு ஒரு இடம் அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவர வரவழைச்சு டோட்டலா இவரு டான்ஸ் அசிஸ்டன்ட்லாம் ஆடி அவர் பார்த்துட்டு ஓகேன்னு போயிட்டாரு. அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டுக்கிட்டு வாரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல. ஆண்டிப்பட்டி, அரசம்பட்டி, எந்த ஊரு உங்க ஊருடா. அன்னைக்கு விஜய் சாரும் நயன்தாரா மட்டும் தான் ஆடுனாங்க. இன்னைக்கு ரீல்ஸ்ல பார்த்தா லட்சக்கணக்கான பேர் அந்த மூவ்மெண்ட் நீங்க போட்ட மூவ்மெண்ட்ட அச்சு பெசராம ஆடுறாங்க. மாஸ்டர் வாழ்த்துக்கள். உங்க மூவ்மெண்ட் நாடே ஆடிக்கிருக்கு இன்னைக்கு.